ஏய் சக்தி, என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு போற? அப்பேற்பட்ட போலீஸ் ஆபீசரான அந்த அண்ணாச்சி அந்த ஆளையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்ட. நீ எல்லாம் என்ன ரொம்ப சாதாரணம். இந்த அடிதானே, இதுல நான் எழுந்திருச்சிருவேன். ஆனா இனிமே நான் உனக்கு கொடுக்க போறேன் பாரு அடி, அதுல உன்னால எழுந்திருக்கவே முடியாது. ஏய், இது முடிவில்லடி, ஆரம்பம். போக போக நீயே தெரிஞ்சுப்ப. என்ன நீ என்ன பேச போற? நாகவல்லி, சக்தியை நீ இன்னும் பழைய சக்தியாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன உன் வீட்டுக்கு அனுப்பிச்சதும் இப்ப இங்க நடந்த எல்லாமே சக்தியோட ஏற்பாடுதான். அவ்வளவு ஏன், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வர்ற கவரை நீ மாத்துவேன்னு தெரிஞ்சுதான் உண்மையான உயில் காப்பி வேற ஆள் மூலியமா கொடுத்து அனுப்பிச்சது சக்தி தான். இத பாரு, இப்போவாவது நீ உன் தப்ப உணர்ந்து சரண்டர் ஆயிடு, இல்ல நீ ரொம்ப அவசப்படுவ. சொன்னா புரிஞ்சுக்கணும், இல்ல நான் பட்டுதான் தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னா அது உன் தலையெழுத்து. அதை என்னால மாத்தவ முடியும்? கடவுள் கெட்டு போ. கூட்டிங்களாமே, உங்க போனை கொஞ்சம் தாங்க. ஒரு நிமிஷம், என் அண்ணனுக்கு போன் பண்ணணும். இந்தாங்க, நீங்க பேசுங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஹலோ ஹலோ அண்ணி, நான் உத்தரா பேசுறேன். ஹீ, படிச்சவ தானே நீ, அறிவில்ல உனக்கு? அன்னைக்கு நீ போன் பண்றப்ப நான் என்ன சொன்னேன்? ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணனா இல்லையா? அப்பவே நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அண்ணி அண்ணி, நான் இப்போ ஒரு பெரிய பேசாத. நான் சொல்றது நல்லா கேளு. உங்க இம்சியே இருக்க கூடாதுன்னு தானே நாங்க இங்க தனி கொடுத்துன வந்தோம். எதுக்கு மறுபடியும் போன் பண்ணி தொல்லை பண்ற? அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கடைசியா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் நீ நினைச்சனா தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்கு போன் பண்றதோ பார்க்கவோ கூடாது, புரியுதா? அண்ணி இல்ல அண்ணி. ஏன் உத்தரா அழுவுற? ஆனந்த் மாமா ஏதாச்சும் திட்டினாரா? இல்ல. சொல்லு உத்தரா. இல்லம்மா. மாமா காது கொடுங்களேன். எதுக்குமா? சரி, நீ இங்கே இருமா, மாமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் மாமா? அதெல்லாம் அப்படிதாம்மா. நீ மாமா சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பேன் மாமா. கேப்பல? குட் குட். சிந்து, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நம்ம வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் உத்தராக்கு அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லவே கூடாது. சரி மாமா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேல்ல? குட் குட்.
என்னாச்சு உத்ரா? லைன் கிடைச்சதா? உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்கல்ல? இங்க பத்திரமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களா உங்க அண்ணன் கிட்ட? ஏங்க உங்க அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாரா? லைனே கிடைக்கல. லைனே கிடைக்கலையா? சாரி உத்ரா, ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன். நீங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. நான் என்ன பத்தியும் எங்க அம்மா பத்தி தான் யோசிச்சேனே தவிர உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. நீங்க எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். லைன் வேற கிடைக்கலன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கும். இல்ல ஆனந்த், அது நான் இது பாருங்க, இது கூட நீங்க சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணுமா? கவலையே படாதீங்க. எங்க அம்மா நல்ல மூட்ல இருக்கிற டைம் பார்த்து எப்படியாவது உங்ககிட்ட பேசி நீங்க ஊருக்கு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இல்லங்க, நான் என்ன சொல்றேன் பாருங்க உத்ரா, தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு நீங்க வெளியே வாங்க. இந்த ரூம்குள்ள இப்படி அடைஞ்சு கிடந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. வெளியே வாங்க, 4 பேர்கிட்ட பேசுங்க, டிவி பாருங்க, இல்ல பேப்பர் படிங்க. வாங்க உத்ரா, ப்ளீஸ். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க உத்ரா. வெளியே வரும்போது கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன நாகு, அதையே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேசாதீங்க பேசாதீங்க. வீட்ல 2 ஆம்பளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அவ சாதாரண பொண்ணு, நம்ம புள்ள வயசு கூட இல்ல அவளுக்கு. அவகிட்ட நான் தோத்துட்டேன். அத்தை, நம்மளும் கிளீனா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும். நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நாம என்ன பிளான் போட்டு என்ன பிரயோஜனம்? உன்னாக்கு பிளான் போட்டு எல்லா பிளான்லயும் தான் லாரி கணக்குல மண்ணெளி போட்டாலே அந்த சக்தி. இத்தனை வருஷம் எந்த உண்மை இந்த ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தேனோ அது எல்லாத்தையும் அப்படியே டமார அடிச்சு உடைச்சிட்டா. இனிமே எந்த மூஞ்சி வச்சு எல்லாரையும் பாப்பேன்? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் பாப்பேன்? இவ்வளவு வருஷம் நான் போட்ட வேஷம் எல்லாம் போச்சே போச்சே. நாகு, ரங்கனும் வக்கீலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதும் அடுத்து அவங்க கோர்ட்டுக்கு தான் போவாங்கன்னு நீ யூகிச்சா மாதிரி நாம உயில மாத்துவோம்னு சக்தியும் யூகிச்சிருப்பால. அதான் ரூட்ட மாத்திட்டா. படிச்ச பொண்ணு, அதான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா. அப்போ நான் முட்டாளா? நான் முட்டாளா? ஐயோ, நான் அப்படி சொல்லல நாகு. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னா நான் முட்டாள் தாங்க. நான் முட்டாளே தான். அதான் அவளே சொல்லிட்டு போயிட்டால. இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துகிட்டீங்க, அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் இப்படி தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு பேசினா எப்படி நாகு? தப்புதாங்க, தப்புதான். நான் அப்படிதான் தப்பா எடுத்துக்குவேன். நான் போறது எல்லாமே தப்பு கணக்குதான். அதான் எல்லாமே தப்பு தப்பா போயிடுச்சு. என் கூட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த அவமானம், அசிங்கம் எல்லாமே. போயிடுங்க, என்னை விட்டு போயிடுங்க. நாகு, போங்கன்னு சொல்றேன்ல, போயிடுங்க. வீட்டை விட்டு போங்க, போங்க. ஆமா, பெரிய வீடு. இன்னும் 5 நாளோ 10 நாளோ அதுக்கப்புறம் அவ என் கழுத்துல கைய வச்சு நடு ரோட்டுக்கு என்ன தள்ள போறா. நானே நடு ரோட்ல தான் நிக்க போறேன். ஏன் தலையெழுத்து? நீங்களே என் கூட இருந்து கஷ்டப்படணுமா? நீங்களே என் கூட இருந்து கஷ்டப்படணுமா? போயிடுங்க, போயிடுங்க, எல்லாரும் போயிடுங்க. மாப்பிள, நீங்க ரமாமணியை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுங்க. லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. என்னத்தை என்னென்னமோ பேசுறீங்க? ஏய், உன்கிட்ட தானே பேசுறேன், புரியல? முண்டோ முண்டோ, என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயா. போயாங்கிறேன். ஏங்க, நான் தோத்துட்டேனாங்க? நான் தோத்துட்டேங்க, நான் தோத்துட்டேன். நாகு,
நாகு 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 தோத்துட்டாங்க. நாகு தோத்துட்டா. நாகு தோத்துட்டால. நாகு உனக்கு என்னமா ஆச்சு? தோத்துட்டா. நாகு தோத்துட்டா. நாகு தோத்துட்டா. தோத்துட்டாளுங்க. நாகு தோத்துட்டா. தோத்துட்டேனே. தோத்துட்டேனே. என்ன ஓடாதேரா? பசங்களா தாத்தா இருக்காரா? இருக்காங்க தாத்தா. இருக்காரா? வாங்க வாங்க. தாத்தா உங்களுக்கு தெரிய யாரோ வந்திருக்காங்க தாத்தா. அப்படியா? வாடி போலாம். ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. வாங்க. ஆமா ஆமா. வணக்கம் இந்த தம்பி. பக்கமே வர்றதில்ல. உட்காருங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்ல. அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப தேவலாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வரும்போது சாப்பிட்டு நம்ம வீட்டுல இன்னொரு முறை சாப்பிடுங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. மா கீதா என்னப்பா? தண்ணி எடுத்துட்டு வாமா கொஞ்சம். இதோ கொண்டு வரேன்ப்பா. பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா வந்துருங்க வந்துருங்க. ஆஹா சரி சரி. குடுமா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? அம்மாவை இப்ப பாக்கலாங்களா? பாக்கலாமே. கீதா அம்மா கூட்டணும். சரிப்பா. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஆண்டவ புண்ணியத்துல நான் ஆரோக்கியமா இருக்கேன். என்ன கொஞ்ச நாளா சம்சாரம் உடம்பு சலாம இருந்தாங்களா, அது கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்துச்சு. இப்போ அந்த குறையும் இல்ல, எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. சரி சரி. இதோ அத்தை வந்துட்டேன். வணக்கம் வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ, ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமாமா, கோவில் திருவிழா தொடங்கிடுச்சு. நீங்க குடும்பத்தோட வந்து திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா. இன்னைக்கு காப்பும் கட்டிட்டோம். வழக்கமா நீங்க 2 பேரும் வந்துதான் தொடங்கி வைப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எங்க நீங்க வராம போயிட்டீங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம்மா. ஏதோ கடவுள் கிருபையால நீங்க சீக்கிரமாவே குணமாயிட்டீங்க. கோவில் திருவிழாவை நீங்க வந்து சிறப்பா நடத்தி விடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். மாமா ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமா. இந்தாங்க வாங்கிக்கங்க. நீங்க குடும்பத்தோட வந்து கோவில் திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணுமா. நிச்சயமா கண்டிப்பா வரோம். நாங்க வராமலா? வரோம். குலதெய்வமாச்சே. ரொம்ப கண்டிப்பா சந்தோஷம். வரோம். வரமா வரேன் தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. அடுத்து நம்ம சதாசிவம் ஆ, வீட்டுக்கு போலாம். போலாம். கீதா, இத சாமி ரூம்ல கொண்டு போய் வைமா. சரிம்மா. விஜயா வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கா, அதனால போன வருஷத்தோட இந்த வருஷம் விசேஷமா செய்யணும். நிச்சயமாங்க. நீங்க பேசிட்டு இருங்க. மாப்பிள்ள என்ன பண்றீங்க இந்த வருஷம்? சின்ன பொண்ணு, என்னமாச்சு? என்னாச்சு? என்னங்க, ஏதோ கெட்ட கனவு கண்டங்க. அதான் கனவுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்லைங்க, எனக்கு என்னமோ தப்பு நடந்துட்டு மாதிரி தோணுதுங்க. நம்ம குழந்தை மாறி போயிடுச்சோன்னு தோணுதுங்க. இந்த பாரு சின்ன பொண்ணு,
நீ சித்தி வந்து சொன்னதை பத்தியே யோசிச்சு படுத்திருப்ப. அதான் இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவா வருது. இல்லைங்க, அப்படி பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆயா வந்தானே சொன்னாங்க. இத பாரு சின்ன பொண்ணு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக பயந்துட்டு மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காத. பயப்படாம படுமா. இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமாவே இருக்குங்க. இத பாரு சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. படுத்துக்கோமா. மனசை போட்டு குழப்பிக்காம தூங்கு என்ன. அப்படி ஒருவேளை என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு, சத்தியமா சொல்றேங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே ஏப்பா மாறாதே, இன்னைக்கு காலையில கூட ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு செத்து போன குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கப்பா. ஏமா குழந்தை உன்னோட தானா? நம்ம குழந்தை மாறி போச்சுன்னு தோணுதுங்க. சுகந்தி, நான் ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். எதுக்கு? எதுக்கா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அங்க எவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ணன் என்ன ஆனாருன்னே தெரியல. அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. உத்தரா நிலைமை என்னாச்சுன்னு கூட தெரியல. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க போக வேண்டாம். நான் போறேன்னு தான் சொன்னேன். போயிட்டு வரட்டுமான்னு உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல. எங்க எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த நாகவள்ளி சாதாரணமான பொம்பளை இல்லங்க, ரொம்ப மோசமானவ. ஏதோ நாம உங்க குடும்பத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுனால நம்மள ஒண்ணு செய்யாம இருக்கா. இந்நேரம் நாம அங்க ஒண்ணா இருந்திருந்தோம், நம்மளையும் சேர்த்து காலி பண்ணிருப்பா. நல்ல வேலை நாம ஒதுங்கி வந்துட்டோம்னு நினைச்சா இதுங்க இங்க வந்து ஒட்டிக்கிச்சிங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேங்க. நீங்க என்னடானா அவ இருக்கிற ஊருக்கே போறேங்கிறீங்க. நிச்சயம் அவ உங்களை சும்மா விட மாட்டாங்க. அதுக்காக அவளுக்கு பயந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? ஏய், என் குடும்பம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீ அதை எதை பத்தியும் கவலைப்படாம என்ன வீட்லயே இருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க குடும்பத்துக்காக நீங்க தலையிட போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தை யாருங்க பாத்துக்கிறது? இது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாம இரு. சுகந்தி, அம்மாவும் அண்ணியும் மனசு அளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அண்ணி குழந்தைய தொலைச்சதுல இருந்து மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. நான் வர வரைக்கும் நீ அவங்களுக்கு ஆறுதலா இரு, அவங்களுக்கு அனுசரணையா இரு.
நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? புரிஞ்சுக்கோ சுகந்தி. நான் கிளம்புறேன். அம்மா. என்னப்பா? வாப்பா. ஆ, அம்மா, இன்னைக்கு நான் நம்ம ஊருக்கு போறேம்மா. அப்பாவை போய் பார்த்து பேசிட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிக்கலாம்மா. சரிப்பா. எனக்கும் உங்க அப்பாவை பார்க்கணும் போலதான் தோணுது. ஆனா இப்போ உன் அண்ணி இருக்கிற நிலைமையில இவளை தனியா விட்டுட்டு வர முடியாது. அப்பா, உங்க அப்பாவை பார்த்த உடனே எனக்கு போன் போட்டு கொடுப்பா. ஆ, அவர் குரலை கேட்டா என் மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும். சரிம்மா, கண்டிப்பா ஃபோன் பண்றேன். சரிப்பா, போயிட்டு வா. தம்பி, ஆ? அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி குழந்தை விஷயத்த பத்தியும் கொஞ்சம் கேளுங்க தம்பி. கட்டாயம் கேக்குறேன் அண்ணி. ம். சரி, நான் கிளம்புறேன். சரிப்பா. ஆ, அம்மா. என்னப்பா? சுகந்தியை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லம்மா? அவ கோவக்காரி தான், படபடன்னு பேசுவா. ஆனா மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டாமா. அவ எதனா சொன்னாலும் நீங்க கோவப்படாம எனக்காக கொஞ்சம் பொறுத்து போங்கம்மா.